ஹாய் மை ஃபேமிலி, நான் தாங்க விஜிமினு. இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறீங்கன்னா, நாங்கள் வந்து ஃபேமிலியாக கோவில் திருவிழாவுக்கு தான் ஃப்ரெண்ட்ஸ் போயிருந்தோம். எங்கன்னு பார்த்தீங்கன்னா, வில்லிவாக்கத்தில் இருக்க பாலியம்மன் கோவில் திருவிழா தான். ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா சாமிக்கு வந்து தீ மிதிப்பாங்க. ஸோ அதுக்காக தான் நாங்கள் ஃபேமிலியாக போயிருந்தோம். எல்லா ஊர்லேருந்துலாம் வந்திருந்தாங்க. ஸோ உண்மையாகவே அவ்வளோ சூப்பராக போச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து க்யூவில் போயிட்டுருப்பாங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா, அங்கே வந்து விறகு வந்து கட்டை வாங்கி போடுவாங்க. அங்கே எரியுது பார்த்தீங்களா தீ, அதில் தான் வந்து நிறைய பேர் வந்து தீ மிதிப்பாங்க. அது எரிஞ்சு முறிஞ்சு கனிஞ்சதுக்கப்புறம் அதை நல்லா களைச்சி விட்டுருவாங்க சேஃபாக. அதுக்கப்புறம் வந்து சாமிலாம் ஓடி வந்து அதில் வந்து தீ மிதிப்பாங்க. இது வந்து ஆடி மாதம் தான் அந்த திருவிழா நடக்கும். ஆடி மாதம் தான் மாலை போட்டு ஒரு மாதம் ஃபுல்லாக விரதம் இருப்பாங்க நிறைய பேர். ஸோ இந்த டைம் வந்து கொஞ்சம் பேர் தான் மிதிச்சாங்க. இது வந்து ரொம்ப விசேஷமான திருவிழா. இது ஃபேமஸான கோவில் வேறு. இது வந்து 6 இயர்ஸாக அந்த திருவிழா வந்து நடக்கலை. ஏன்னு பார்த்தீங்கன்னா, கோவிலை வந்து புதுப்பிச்சுட்டு இருந்தாங்க. புதுப்பிச்சுட்டு இப்போ தான் வந்து கும்பாபிஷேகம் நடத்தி உடனே வந்து திருவிழாவும் நடத்திட்டாங்க. உண்மையாகவே ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோ சூப்பராக இருக்கும். நாங்களும் வந்து கட்டையெல்லாம் வாங்கி போட்டுட்டு அதுக்கப்புறம் சாமியை வந்து பார்த்துட்டு வந்தோம். உண்மையாகவே அவ்வளோ சூப்பராக இருந்தது. நல்ல வைப்ரேஷனும் நல்ல கூட்டம். பாப்பாலாம் நான் வேறு அழுவாளோன்னு சொல்லிட்டு ரொம்ப இது பண்ணேன். பார்த்தா பாப்பா நல்லா விளையாடிட்டு இருந்தான். ஏன்னா எங்கள் அக்கா பசங்களாம் இருந்தானுங்களா, அவனுங்க தூக்கி வச்சுட்டு நல்லா ஜாலியாக விளையாடிட்டு இருந்தான். அப்புறம் வெளியெலாம் வந்து பலூனு அப்புறம் வந்து நிறையா வாங்கி சாப்பிட்டுட்டு வந்தோம். உண்மையாகவே அவ்வளோ சூப்பராக இருந்தது. யாருன்னா வில்லிவாக்கத்தில் இருந்தீங்கன்னா இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு தெரியும் இந்த கோவில் எவ்வளோ ஃபேமஸ் ஆனது அப்படின்னு சொல்லிட்டு. அவ்வளோ என்ஜாய் பண்ணலாம். அவ்வளோ சூப்பராக இருந்தது. இந்த மாதிரி திருவிழாக்கெலாம் போகிறதெல்லாம் உண்மையாகவே அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஃபேமிலியாக அதுவும் என்ஜாய் பண்ணுறதுலாம் வேறு லெவலு. நாங்கள் எல்லாருமே ஃபேமிலியாக போயிட்டு வந்தோம். எங்கள் அக்கா ஃபேமிலி 2 அக்கா ஃபேமிலி வந்திருந்தாங்க. அதுவும் பசங்களாம் வேறு வந்திருந்தானுங்க. அவ்வளோ சூப்பராக என்ஜாய் பண்ணோம். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அப்புறம் கட்டை பார்த்திங்கன்னா ஒரு கட்டை தான் போட விடுவாங்க. ஏன்னா நிறைய கட்டை போடக்கூடாது. ஒரு கட்டை போட்டு விட்டுட்டு நாங்கள் வந்து ஒரு நிறைய பேர் நிறையா கட்டை வாங்கிட்டு போயிருந்தோம். ஆனால் ஒன்று தான் போட விட்டாங்க. மற்ற கட்டெல்லாம் வாங்கி எடுத்துகிட்டு போய் கோவிலுக்கு பின்னாடி வச்சுருவாங்க. வேறு எதுக்குன்னா யூஸ் பண்ணிப்பாங்க. உண்மையாகவே அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. எப்படி எரியுது பார்த்தீங்களா? அந்த கிட்டேயே போக முடியாது. நம்ம இடைந்து தான் போடணுமே. ஏன்னா அவ்வளோ தீ வந்து அந்த அனல் வந்து அப்படி அடிக்கும். ஸோ நாங்கள் எல்லாமே போட்டுட்டு எவ்வளோ பேர் போடுறாங்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோ கூட்டம் கோவிலில். உண்மையாகவே அவ்வளோ சூப்பராக இருக்கும். வீடியோ வந்து சாமியெலாம் பார்க்க வீடியோ எடுக்க விட மாட்டாங்க. நாங்களும் எடுக்கலை. எங்களால் முடிஞ்ச அளவுக்கு தான் கவர் பண்ணோம். ஸோ ஃபுல் வீடியோ பாருங்கள். உண்மையாகவே சூப்பராக இருக்கும். மறக்காமல் விஜிமில் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு ஒரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம். ஸ்கிப் பண்ணாமல் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.